அன்புமணியை நீ செயல் தலைவராக இரு, நான் தான் தலைவருங்கிறாரு. விச் மீன்ஸ் நான் தான் கலைஞர், நீ ஸ்டாலின் ஆகுன்றாரு. செயல் தலைவர்லாம் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? எடப்பாடி வந்து இன்னைக்கு அமித்ஷாவை சந்திப்பதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவுக்கு சந்திக்க வாய்ப்பை வாங்கி கொடுங்கள்னு 2 பக்கம் டிமாண்ட் வச்சுருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேசவ விநாயகத்திட்டையும், இன்னொன்று குருமூர்த்திட்டையும் வச்சு. ஏன்னாக்கா தன்னுடைய கெரியரே போயிடும். ஸ்டாலின் தரப்புல இருந்து அண்ணன் திருமாவுக்கு என்ன சொல்லமுன்னாக்கா, மருத்துவர் வந்து கூட்டணி கூட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நிமிஷத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அவர் அமைதியாகவே இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய மனதில் வந்து ராகுல் காந்தி இருந்தார். இந்த அலையன்ஸ் நாளைக்கு ஃபார்ம் பண்ணும்போது ராகுலை காங்கிரஸை உள்ளே கூப்பிட்டு வரலான்னு சொன்னது தான் சீமானுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. நான் காங்கிரஸை தான் இனத்துரோகின்னு சொல்லி அதை வச்சு தான் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ அவங்கள கொண்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கன்னா இது எப்படி ஒத்து வரும்ன்றதோ அங்கே ஏற்பட்ட முரண் தான் இந்த வரைக்கும் வந்து கோபமாக ஆக்ரோஷமாக வந்து ரோட்டில் லெஃப்ட் ரைட் லைன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். புதுச்சேரியில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரங்கசாமியும் விஜயும் கூட்டணி எதுவும் வைக்க போறாங்களா? அது குறித்தான ஒரு தொடர்ந்து பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. பாண்டிச்சேரியில் பிஜேபியை வந்து கழட்டி விட்டுட்டு என்ஆர் காங்கிரஸும் விஜய் கட்சியும் வந்து ஒன்று சேரும் பொழுது தமிழ்நாட்டை விட அதிகமான சீட்டு, அதிகமான வாய்ப்பு பெறுவதற்கு டிடிகேக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஒரு அடித்தளம் போடுவதற்கான வாய்ப்பு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக பாமக தலைவராக நானே தொடரப் போகிறேன், நானே அதில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுலேருந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது கட்சிக்குள் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் வெட்ட வெளிச்சமா மக்கள் மத்தியில் வந்து அறியப்படுது. பாமகவில் நடப்பது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமக தன்னுடைய கட்சிக்குள் தன்னையே தலைவராக வந்து அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சி தன்னை வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இது வரைக்கும் வகித்த பதவி என்ன, நிறுவன தலைவராக மட்டும் இருந்துட்டு, நிறுவனரை மட்டும் ஆமாம் இன்னைக்கு நிறுவனராக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணியை நீ செயல் தலைவராக இரு, நான் தான் தலைவருங்கிறாரு. விச் மீன்ஸ் நான் தான் கலைஞர், நீ ஸ்டாலின் ஆகுன்றாரு. செயல் தலைவர்கள் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? புரிஞ்சுங்க. அப்போது இந்த கணக்கு தன் கட்சிக்காக அவர் ஏற்படுத்திய கணக்கு ஒட்டுமொத்த கூட்டணி கணக்குகளே மாற்றக்கூடிய ஒரு கணக்காக இன்றைக்கு வந்து அரசியல் வட்டாரத்தில் மாறி இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் எடுத்த இந்த முடிவு இன்றைக்கு அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது, இத்தனை நாள் இல்லாமல். ஸோ இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி அமித்ஷா வருகிறார். அமித்ஷாவுடைய வருகை அவர் 2 நாளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அமித்ஷா வந்து நீங்கள் குருமூர்த்தியை வந்து திமுகவை மற்றாலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னுவாங்க. ஆனால் அமித்ஷா குருமூர்த்தி என்னவா பார்க்குறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கு எடப்பாடி வந்து இன்னைக்கு அமித்ஷாவை சந்திப்பதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவுக்கு சந்திக்க வாய்ப்பை வாங்கி கொடுங்கள்னு 2 பக்கம் டிமாண்ட் வச்சுருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேசவ விநாயகத்திட்டையும், இன்னொன்று குருமூர்த்திட்டையும் வச்சு. ஏன்னாக்கா தன்னுடைய கெரியரே போயிடும். எடப்பாடி வந்து தன்னை சேர்த்துக்கொள்ளாமல் போனாக்கா தன்னுடைய கெரியர் போயிரும்ன்றதை நிதர்சனமாக உணர்ந்துட்டார். 3 முறை அடையாளப்படுத்தப்பட்ட சிஎம் ஜெயலலிதாவால் இன்றைக்கி அவர் நிலைமை என்னென்னு பார்த்தீங்களா? ஸோ இப்படி போயிட்டு இருக்க சூழலில் இந்த நேரத்தில் அன்புமணியும் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவதாக இருக்கிறாங்க. பாரிவேந்தர்லேருந்து நீங்கள் பிரேமலதாலேருந்து எல்லாத்தையும் கூப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்கிறார் அமித்ஷா. சந்திக்கும் பொழுது இந்த நிகழ்வில் அன்புமணி எதுக்காவது ஒன்று போய் தலையாடிட்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், இது பெரிய வந்து தலைவலியாக போயிடும் தெரியுது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸுக்கு துளியும் விருப்பம் இல்லை பிஜேபியோடு போவதில்லை. பட் ஒருத்தனை அழிக்கணும்னாக்கா, ஒருத்தனை ஏமாத்தினா அவன் ஆசையை தூண்டணும்னுவாங்க. பிஜேபி அந்த ஆசையை தூண்டியது. உனக்கு மத்திய அமைச்சர்னாங்க, பயங்கரமாக உங்களை கொண்டு வருவோம் நாங்கள். ஏன்னா சௌமியாவுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னும் பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை கொடுக்கணும்னு சொன்னதை நம்பி அவர் போய் படுதோல்வி அடைந்த பிறகு தன் மகனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாதனால இத்தனை கால அரசியல் அனுபவம் இருக்குது. 2வது இது வந்து சட்டமன்ற எலெக்ஷன். நாடாளுமன்றமாக இருந்தால் வேறு பிரச்சனை கிடையாது. சட்டமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீட்டு பேரம் பேசுவதில் வந்து மருத்துவர் ராமதாஸ் அடிச்சுக்க முடியவே முடியாது. நீங்கள் அண்ணன் திருமா கூட பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கான அவங்கள்ட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி அவர் வந்து எவ்வளவு தான் வந்து ஒரு போராடினாலும் கடைசியாக அந்த 6 சீட்டு 8 சீட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது. ஏன்னா அந்த கூட்டணியோட நிர்பந்தம் கணக்குகள்லாம் இருக்கும் பொழுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக 2 பக்கமே டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார். தன் இனத்திற்காக, தன் சார்ந்த கட்சிகளுக்கு, தன் சார்ந்த மக்களுக்கும், சாதிய மக்களுக்கும் தேவைப்படுகிற அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இத்தனை சதவீதம் எம்எல்ஏ எம்பி நம்ம சார்பாக இருந்தால்தான் சாத்தியப்படும்ன்றது ரொம்ப கால்குலேட்டிவாக அவருக்கு தெரியும். இது வரைக்கும் 20லேருந்து 25 சீட்டு கம்மியாகவே போகவே மாட்டார் அவர்.
ஸோ இந்த கூட்டணி கணக்குகளை ரொம்ப கால்குலேட்டிவாக அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தனால இன்றைக்கு 2 விதமான சிக்கல் இதனால் ஏற்படும். திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னோடு அழைத்துக் கொள்வதற்காக பேசப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி இருக்கிறது. திமுக ஏற்கனவே அவ்வளவு கட்சிகள் இருக்கு. நீங்க இருக்கீங்க, விசிக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ, முக்குளத்தூர் புலிப்படை, தமிழக வாழ் உரிமை கட்சி, இன்னும் முஸ்லீம் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் அங்க உள்ள. எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றதை விட எலெக்ஷன் கூட்டணி கணக்குன்றதே வேற. வேல்முருகன் இப்பவே வேல்முருகனை வெளியில போயிருந்துட்டாங்க திமுக. உங்களுக்கு தெரியும், ஒருமையில சட்டமன்றத்தில் பேசின வரைக்கும் நமக்கு தெரியும், பார்த்துருப்போம். அண்ணன் திரும்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்லே இருக்காரு, ஒரு நிலைத்தன்மையிலே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இது எந்த சூழலில் எப்படி மாறும் களம்ன்றது தெரியல. ரெண்டாவது, திமுக எப்படி நம்புதுனாக்கா, நம்ம கூட்டணி இருக்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தைக்கு இத்தனை சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்குதே தவிர அவங்க தனிச்சு அந்த மாதிரிலாம் போனால் அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, ஓட் பேங்கிங் பெருசாக இல்லை அப்படின்றதையும், ரெண்டாவது ஃபண்ட் சோர்ஸ் நம்ம தான் கொடுக்குறோம், கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நம்ம தான் செய்கிறோன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 2 விதமாக பாருங்கள். ஒன்று இவரை கூட்டணி கொண்டு வரதுக்கான ஒரு ராமதாஸை கூட்டணி கொண்டு வரதுக்காக திமுக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை கூட்டணிக்கு வரலன்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் தரப்புல இருந்து அண்ணன் திருமாவுக்கு என்ன சொல்லமுன்னாக்கா, மருத்துவர் கூட்டணி கூப்பிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நிமிஷத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அவர் அமைதியாகவே இருந்தாகணும். இந்த கூட்டணிக்குள்ளே இருப்பதற்காக இனி எதை பற்றியுமே பேச முடியாது. வேல்முருகன் இவ்வளோ பேச்சு பேசுங்க, இனிமேல் நீ எப்படி பேசணுன்ற மாதிரி அங்கேயும் கடிவாளம் போடுவாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி யார்ட்டையும் இல்லாத ஒரு குணம், தன்னுடைய தொண்டன், அவர் ஒரு சாதாரண விவசாயியோ ஆட்டோ ஓட்டக்கூடிய நபரோ தன் தலைவனுக்காக விருப்பப்பட்டு ஒரு சட்டை வாங்கிட்டு வருவாங்க. அது பச்சைக்கிளி சட்டையோ பஞ்சு மிட்டாய் கலரோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவன் வாங்கிட்டு வந்துட்டான், அவன் சந்தோஷப்படணுன்றதுக்காக அந்த கலர் சட்டையை போடுவார். அவர் அந்த குணம் அவர்கிட்ட இருக்குது. யார் வந்தாலும் உட்கார வச்சு ஒரே சமத்தட்டில் உட்கார வச்சு பேசுறது, ஒன்றா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது, அந்த ஒரு தன்மை இருக்கிறது. ஸோ நமக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, நம்மன்னு சொல்லி நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வழிவகை தேவை இருக்கிறது. நம்ம ஸ்டெபனாக இருந்தால் தான் சில விஷயம் நடக்கும்ன்றதுனால. ரெண்டாவது, வாரிசு அரசியல் பிரச்சனை அங்கே இல்லை. திருமாவுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் குடும்பத்தை சார்ந்த நபரே கொண்டு வரணுன்ற அவசியமே இல்லைன்னும் பொழுது நம்ம ஏன் ஒரு கால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கூட்டணியை விட்டே வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வந்தால் எங்கே போவார்? அதிமுகவோட போக மாட்டார், விஜயோடு தான் போகும். ஆதவர்ஜன் சொன்ன கணக்கும் விஜய் சொன்ன கணக்கும் நடப்பதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறு இருக்குது. வேல்முருகனும் இந்த பக்கம் தான் வரணும். அண்ணன் சீமானுக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட சிக்கல் என்ன, எதனால் 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் திடீர்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் சீமான் விஜயோடைய கூட்டணி, இந்த கூட்டணி வந்துச்சுன்னா மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிக்கல் எங்கே தொடங்குச்சுன்னா, இவர் சித்தாந்த ரீதியாக நான் தேசியமும் இந்த பக்கம் தமிழ் தேசியத்தை பற்றி, இந்த பக்கம் திராவிடத்தை பற்றி பேசினாருன்றதெல்லாம் சீமான் இன்றைக்கி சொல்கிறது அது இல்லை கணக்கு. உண்மை நிஜம் அது கிடையாது. விஜய் அவர்களுடைய மனதில் ராகுல் காந்தி இருந்தார். இந்த அலையன்ஸ் நாளைக்கு ஃபார்ம் பண்ணும்போது ராகுலை காங்கிரஸை உள்ளே கூப்பிட்டு வரலான்னு சொன்னது தான் சீமானுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. நான் காங்கிரஸை தான் இனதுரோகின்னு சொல்லி அதை வச்சு தான் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ அவங்கள கொண்டு உள்ளே கூப்பிட்டு வந்தனா இது எப்படி ஒத்து வரும்ன்றதும் அங்கே ஏற்பட்ட முரண் தான் இந்த வரைக்கும் கோவமாக ஆக்ரோஷமாக ரோட்டில் லெஃப்ட்ல ரைட்லன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம். அப்போது இந்த சிக்கல் இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, நாளைக்கு நாளைக்கு காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவதற்கான முன்னெடுப்பு போயிட்டுருக்கு. எப்படி பிஜேபி தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கோ, காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்பொழுது இந்த அலையன்ஸ் சொன்னபடி மைனஸ் ஆவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும்பொழுது கூடுதலாக விஜய்க்கு ஒரு பலம். ஆனால் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் இறுதி நிமிடம் வரைக்கும் சொல்ல மாட்டார். 2 பக்கமும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பொழுது அவர் கட்சியில் எடுத்த மாற்றம் எவ்வளோ பெரிய அரசியலுக்குள்ள ஒரு கூட்டணி கணக்கையை மாற்றக்கூடியது, எவ்வளோ அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவது, எவ்வளோ பெரிய ஒரு களத்தை மாற்றிருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஏன் அவரை தைலாபுரத்தில் உட்காந்துருந்தா கூட்டணி பேரம் பேசுறதுக்கு அவர் ஜெயலலிதா பார்க்க போக மாட்டார், கலைஞரை பார்க்க மாட்டார், இவங்க சார்பாக தான் எல்லாம் அங்கே போய் பேசுவாங்க. மோடி இப்போ வந்தபோது கூட அவரை நீங்கள் புகழ்ந்ததை பார்த்துருக்கலாம், எவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு போனார் மேடைகள்னு வச்சுட்டு. ஸோ அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து தன்னுடைய கட்சி சார்ந்த வளர்ச்சிக்கு வித்துடணும். அடுத்து நம்ம சார்பாக குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வரணுன்றதுல ரொம்ப ஸ்டெப்பான, ரொம்ப கால்குலேட்டிவாக, அன்புமணிக்கே தெரியாமல் ஒரு எடுத்த அந்த நிகழ்வு என்பது அரசியலில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி மோதல் பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் இருந்தே தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லி வராங்க.
அன்புமணிக்கு என்ன வருத்தம் அப்படின்னா முகுந்தனை வந்து எப்படி பாமக இளைஞரணி தலைவராக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அந்த கோபம். ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே வந்து வெளிப்படுத்தினார், மைக்கெல்லாம் தூக்கி போட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தருக்கு உடனே கட்சி பதவியா, அப்போ பல ஆண்டு காலமா உழைச்சவனுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கெல்லாம் கேள்வி எழுப்பினாரு. நான் சொன்னதான் இங்க சட்டம், என் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருந்தாரு ராமதாஸ் அவர்கள். ஸோ இந்த மோதல் தான் வந்து ஒரு அப்பா மகனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய விரிசலை, ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விட்டதா? இல்லை, நீங்கள் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும், அரசியல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்கல் எல்லா கட்சியிலையுமே இருக்கும். திமுகலாம் இதை விட சிக்கல்லாம் இருந்துச்சு. அழகிரி பண்ண அழிச்சாட்டின்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது யார்? மதுரை அழகிரின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்கள்ல, அவர் பண்ணதுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு தூக்கத்தையே கெடுத்தது. இந்த சிக்கலெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்பொழுது 20 சீட்லேருந்து 25 சீட் நம்ம வாங்குகிறோம். சாலிடாக 20 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணுன்றது அவங்க கேல்குலேட்டிவ். இதில் வந்து பிஜேபியின் பக்கம் போனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி என்னமா பார்க்குறாங்க, எந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நமக்கு பிறகு அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நமக்கு பிறகு அன்புமணி இப்போவே பிஜேபியோட இணக்கமாக போகிறதுனால நாளைக்கு வந்து சரத்குமார் கட்சி மாதிரி நம்ம கட்சி அழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை அவர் உணர்றாரு. கமலஹாசன் மாதிரி நாளைக்கு மிரட்டி கொண்டு போய் கட்சியில் வந்து அந்த பக்கம் சேர்த்துப்பாங்களோன்ற மாதிரி. கடந்த தேர்தலில் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி, இது வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர் தானே சொன்னார். அரசியலில் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. எப்படி வேணாலும் பேசுவாங்க, என்ன மாதிரி மாறும். கூட்டணி கணக்குகள் வரும்பொழுது வந்து அரசியல்வாதிகள் சொன்ன வார்த்தை, இந்த கூட்டணி கணக்கு, இந்த கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நம்ம எடுத்து பேசினோம்னா இது வந்து நம்ம தான் வந்து கிறுக்கன் ஆயிடுவோம். அப்படி இருக்கும்பொழுது தன்னை, தன் கட்சியை அடுத்து தன் குடும்பத்தை சார்ந்த ஒரு சில நபர்களை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது மூலம்தான் அந்த கட்சி கீழே விழுகாமல் இருக்கும். இல்லாட்டி அடுத்தடுத்து கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தலை இருக்கிற வரைக்கும் தான். பெரிய தலை சாஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே சொல்கிறேன் நான், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பம் வந்து எப்படி சின்னாபின்னமாக சிதைவடையும். ஒரு நபர் தான் அந்த குடும்பத்தை கட்டுப்பாடை இழுத்து பிடிச்சி வச்சு கொண்டு போவாங்க. அதுபோல் வந்து இவர் இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு ஒரு 4 பில்லரை உருவாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இவரை மட்டுமே வச்சுட்டு நாளைக்கு விட்டுட்டு போனோம்னாக்கா நாளைக்கு இது எந்த மாதிரி போகும், எதற்காக செய்வாங்க. ஏன்னா அவர் மீது வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை வச்சு நாளைக்கு மிரட்டினாலோ, அவர் மகள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வந்து பூதாகரமாக்கி இது பண்ணும் பொழுதோ அந்த இடத்துல அன்புமணி வந்து எதாவது காம்ப்ரமைஸ்டாக போயிட்டா பிரச்சனை ஆயிரும். பட் நம்ம வந்து ஒரு 20 எம்எல்ஏ நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அப்போ தொட பயப்படும் மத்திய அரசு. ஒரு 20 எம்எல்ஏ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் இதே மாதிரி போனாக்கா அடுத்து ஒரு 5 எம்பி 10 எம்பி ஜெயிக்கும் பொழுது பெரிய ஆதிக்கத்தை நம்ம செலுத்தும் பொழுது, ரெண்டாவது சாதி வாரியான அரசியல்ன்றது ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். இவங்க பின்புலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளை வந்து நெருங்கவோ நம்ம கட்சியை உடைக்கவோ அழிக்கவோ முடியாதுன்றது ரொம்ப கால்குலேட்டிவாக சரியான நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கிறார். அதான் மிக முக்கியமானது. பாஜக கூட்டணியை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து விரும்பவே இல்லை, 100% விரும்பலை. அவர் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அப்ப அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதிமுக கூட போறதுக்கு விரும்புவாரு, பிஜேபியோட போக விரும்ப மாட்டார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து 2026 தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பாமகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நான் சொல்றேன், இவர் வந்து இப்போதைக்கு திமுக அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. திமுகவுக்காக தான் இந்த நிலைப்பாடு ஒன்று எடுத்திருக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, நேரடியாக நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பதும் அதிமுகவிற்காக நான் அதிமுகவோட இந்த அலையன்ஸில் போகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிட்டு போகிறதுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை, ஓட்டு போடக்கூடிய விதமே மாறும். நீங்கள் இந்த அரசியல்லாம் உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பிஜேபியோடு நான் கை கோர்க்கிறேன்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய இம்பேக்டும், நான் அதிமுகவோட கை கோர்க்கிறேன்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய இம்பேக்டும் வேறு. ரெண்டாவது, இந்த அரசியல் களத்துக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமாக வாழ்வாசாவா போராட்டம். தன் மகனை மன்னனை வந்து மாமன்னனை மன்னனாக்கணுன்றது திமுக ஒரு பக்கம், புரியுதுங்களா? இது மாமன்னன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இறுதி சுற்று, புரியுதுங்களா? இறுதி சுற்றில் இவங்க ஜெயிச்சா அவனை எடப்பாடி, அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அடுத்த முறை அவர் கட்சிக்கு கூட தலைவராக இருக்க மாட்டார். கரெக்டாக அவர் வந்து எப்படி வந்து காலி பண்ணணுமோ பிஜேபி காலி பண்ணிட்டு இங்கே வந்து ஆதிக்கத்தை செலுத்தும். இன்றைக்கி செங்கோட்டையன் பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஏற்கனவே எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, 10வது இவர். நீங்கள் சொல்கிற பார்த்தா சேலத்துக்கே போயிடுவார் அப்படிங்கிறீங்களா? அனுப்பிச்சிடுவாங்க. சேலத்துக்கு அனுப்பலாம், சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நீங்கள் பிஜேபி அப்படிலாம் சாதாரணமாக யோசிச்சு பார்க்காதீங்க. அவங்க தேவைன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். 1. 3வது பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒத்த ஓட்டு முத்தையாக தான். அது வந்து அது யாரையாவது சேர்த்துக்கிட்டு மேலே ஏறி பயணம் பண்ணால் தான் சாத்தியப்படும் பொழுது அப்போ எந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும்னு உங்களுக்கு புரியுதில்ல. அப்போது தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வருவது என்பதோ இங்கே வந்து பேசி நாளைக்கு வந்து நயினார் தான் வந்து மாநில தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. கூட்டணி கணக்குகளை மேலும் ஸ்ட்ராங் பண்ணி உறுதிப்படுத்தி போன பிறகு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். எனக்கு தெரிஞ்சு 14ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க.
இவங்க வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம்னு பிஜேபி முடிவெடுத்தாலுமே வந்து இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் அந்த கட்சியில் கொஞ்சம் நிறைய அதிவேகமாக பாஜக வந்து களத்தில் இறங்கியிருக்கு. எங்கே சார் இறங்கியிருக்கு? இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கால்குலேட்டிவ் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் முடிவு செய்துட்டாங்கன்னா ஒரு முறை பாஜகன்றது ஒன்றுமே கிடையாது, தூக்கி அடிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? நீ கூடயே வச்சுக்கிட்டு நீ எங்களை குத்துற மாதிரி உன்னை கூடவே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை தோக்க வைப்போம் எலெக்ஷனில். அந்த யுக்திலாம் வந்து எடப்பாடிக்கு தெரியும். அந்த யுக்தி ஸ்டாலினுக்கு தெரியாது. எடப்பாடி தெரியும். ஆனால் ஸ்டாலினுடைய மூவ் வந்து யாரோ 4 பேர் இப்போ நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு. ராமதாஸை பேசி உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற பொழுது, ஆனால் யார் யாரோ எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமாகறா சந்தோஷம்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது விஜய். புரியுதுங்களா? நீ என்ன வேணா முடிவு எடுத்துட்டு பாமக உள்ளே விசிகே வெளியேவா? ஆமாம், விசிகே வேல்முருகன் வெளியில் வருவார், அப்புறம் காங்கிரஸ் வரலாம், சிபிஎம் வரலாம், எது வேணால் நடக்கலாம். இஸ்லாமிய கட்சிகள் வந்து வேறு மாதிரியான ஒரு கால்குலேட்டிவ்ல வரும், சொல்லவே முடியாத பொழுது நான் கிரவுண்டில் இறங்கி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி நான் மாற்றணும்னு நினைக்கிற விஷயத்த இப்போவே மாறுதுன்னும் பொழுது, இயற்கையாகவே விஜய்க்கு வந்து சாதகமாக விஷயத்தை செய்யும் பொழுது, அவர் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். புதுச்சேரியில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரங்கசாமியும் விஜயும் கூட்டணி எதுவும் வைக்க போகிறாங்களா? அது குறித்தான ஒரு தொடர்ந்து பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு பாண்டிச்சேரியில் இருந்து. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர் காங்கிரஸை வந்து பிஜேபி அலையன்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை புஷி ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டார். விஜய் சார்பாக பேசி நீங்கள் வந்து களம் காணக்கூடிய வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ 2வது ஆதவர்ஜின ஒரு நிகழ்வில் சந்திக்கும் பொழுதும் அவர் அதை குறித்து பேசியிருக்கிறாரு. நம்ம விசாரித்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அதற்கான தகவல் தான் உண்மை. அப்போ வந்து பிஜேபியை வந்து கழட்டி விட்டுட்டு என்ஆர் காங்கிரஸும் விஜய் கட்சியும் வந்து ஒன்று சேரும் பொழுது தமிழ்நாட்டை விட அதிகமான சீட்டு அதிகமான வாய்ப்பை பெறுவதற்கு டிவிகேக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஒரு அடித்தளம் போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இது வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் பொழுதே ஒரு மாநிலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாங்கனால அது அடுத்தடுத்த மாநிலத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அங்கே வந்து எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் என்னன்னாக்கா புஷி ஆனந்த் அவர்கள் துணை முதலமைச்சராக கூட வரலாம். அதற்கான வாய்ப்பை வந்து ரங்கசாமி வழங்குவார் என்பது தான் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அந்த ஊருக்காரர் அங்கே நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கேரளாவும் பாண்டிச்சேரிலாம் எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்காக ஓட்டு போடுவாங்கன்னும் பொழுது கூட என்ஆர் காங்கிரஸ் அவங்க பலம் அவரை வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் போல் இன்னொரு நபர்ன்ற மாதிரி அவரை பார்க்குறாங்க. ரொம்ப எளிமையாக சில விஷயங்கள் செய்கிறது, மக்களை அணுகுவது, ஒரு பைக்கு யமகா பைக்கை தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சந்திக்கிறது, தெருவாக சுற்றுறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொழுது விஜய் நினச்சது, ஆதவர்ஜனா நினச்சது எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி கணக்குகள் தொடர்ச்சியாக மாறுவது என்பது டிவிகேக்கு ஒரு இன்னும் சொல்கிறது அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் அடுத்த 5 வருஷம் கழிச்சு டிவிகே பார்க்கும்பொழுது அது பெரிய கட்சியாகவும் நான் சொன்னது போல் தேசிய லெவலில் கட்சி வளர்த்து கொண்டு போவதற்கான வேலைக்கு பாண்டிச்சேரியோட வெற்றி வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு வரும்பொழுது அடுத்த கேரளான்னு இப்படி ஒவ்வொரு இடமா எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.